எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உதயம் ஆருடம் கணித்தல். ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு உதயம் ஆருடம் கணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, தமிழ் மாதம் தமிழ் தேதி நீங்கள் பார்க்கக்கூடிய நாளில் தமிழ் மாதம் தமிழ் தேதி தெரியணும். இப்போ இன்றைக்கி நம்ம பிரசனம் பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி பங்குனி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதி 24 மார்ச் 2026. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அப்போ இன்றைக்குரிய பிரசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இது இருந்தால் தான் உதயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு தெரியணும். அந்த ஊருக்குரிய சூரிய உதயம் சூரிய அஸ்தமன நேரங்கள் உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் இருக்கிற ராஜபாளையம், அதனால் சூரிய உதயம் 6:27 AM, சூரிய அஸ்தமனம் 6:26 PM. இந்த ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். தமிழ் தேதி, தமிழ் மாதம், என்ன கிழமை, நீங்கள் எந்த ஊர், அந்த ஊருக்குரிய சூரிய உதயம் அஸ்தமனம் மாறும். இப்போ இதுவே நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வேரியேஷன் வரும், 4லேருந்து 5 நிமிஷம் வேரியேஷன் வரும். அதை பொறுத்து பலன் மாறும். இப்போ இந்த உதயம் கால்குலேட் பண்ணுறதுக்கு எளிமையான முறையை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஃபுல்லாக டெப்த்தாக நான் சொல்லலை. அப்போ டெப்த்தாக வேணும் அப்படின்னா என்னுடைய ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே உதயம் எப்படி கணிக்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதில் அஸ்தமனத்தை வச்சு அது ரயில்வே டைமை மாற்றி எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அது ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற காரணத்தினால எளிமையாக உதயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சிம்பிள் ஃபார்முலாவில் நான் இதில் சொல்கிறேன். இதில் அஸ்தமனத்தை கணக்கில் எடுக்காமலே நம்ம சொல்ல முடியும். எளிமையாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இது தெளிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாமக்கோல் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உதயம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பு. இப்போ உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, உதயம் அப்படிங்கிறதா ஒரு மனிதனுடைய சிந்தனையை சொல்கிறது. அதனால் உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை தமிழ் மாதம் தமிழ் தேதி, பங்குனி மாதம் 10ஆம் தேதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ சூரியன் தான் மாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம், தமிழ் மாதத்தை. அப்போ பங்குனி மாதம் அப்படின்னா சூரியன் 12வது ராசியில் இருக்கும். அதாவது மாதம்தான் ராசி அப்படி வச்சுக்கோங்களேன். சித்திரை மாதம் அப்படின்னா மேச ராசி, முதல் மாதம், அதனால் முதல் ராசி. பங்குனிங்கிறது கடைசி மாதம், அதனால் மீன ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது பங்குனி 10 அப்படின்னா 10 டிகிரியில் சூரியன் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்போ அந்த மாதம் தேதியை சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியாக மாற்றிக்கோங்க. இப்போ பங்குனிங்கிறது 12வது மாதம். இப்போ 12வது ராசி என்ன? மீனம். மீன ராசியில் சூரியன் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். 10 அப்படிங்கிற தேதியை 10 டிகிரியாக நம்ம மாற்றிடுறோம். அப்போ சூரியன் 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இது புரியுதான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சூரிய உதய நேரம் என்ன? நான் இருக்கக்கூடிய இடம் ராஜபாளையம். இதில் சூரிய உதய நேரம் 6:27. அப்போ 6:27 ஸ்டார்ட் ஆகும். சூரியன் எங்கே இருக்கோ, எந்த டிகிரியில் இருக்கோ அதிலிருந்து தான் நம்ம சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ணணும். அப்போ 10 டிகிரியில் 6:27 சூரியன் உதயமாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். உதயம் ஒரு ராசியை கடக்க எடுக்கும் நேரம் 1 மணி நேரம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உதயம் ஒரு ராசியை கடந்து போயிட்டுருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்போ 6:27க்கு சூரியன் உதயமாகுது அப்படின்னா 7:27 வரைக்கும் ஒரு ராசியில் இருக்கும். அதான லாஜிக்கு. ஒரு ராசியில் 1 மணி நேரம் சூரிய உதயம். உதயம் 1 மணி நேரம் தான் ஒரு ராசியை கடக்கும். அப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம உதயமாக எடுத்துக்கிறோம் காலையில். அப்போ 6:27ங்கிறது சூரியன் 10 டிகிரியில் இருக்கா. அப்போ 10 டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சூரிய உதயம். அப்போ 6:27லேருந்து 7:27 வரைக்கும் ஒரு ராசியில் உதயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனால் இங்கே 10 டிகிரி சூரியன் கடந்துருச்சு. ஏற்கனவே 1லேருந்து 10 டிகிரி சூரியன் கடந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 10 டிகிரியை கழிக்கணும். இந்த 10 டிகிரி எடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம இதில் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் இந்த உதயம் மீனத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சூரியன் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போ 30 டிகிரியை கடக்கிறதுக்கு 60 நிமிடங்கள் எடுத்துக்கிறது. அதாவது 1 மணி நேரம் எடுத்துக்குது. ஒரு ராசியை சூரியன் கடக்கிறதுக்கு, உதயம் கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. அப்போ ஒரு ராசியில் 30 டிகிரி இருக்கா. அப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷமா. அப்போ ஒரு டிகிரி கடக்கிறதுக்கு சூரியன் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ 10 டிகிரி ஏற்கனவே கடந்துருச்சு. சூரியன் 10 டிகிரி ஏற்கனவே தாண்டி வந்துருச்சு. அப்போ 1 டிகிரிக்கு 2 நிமிஷம் எடுத்துக்குது சூரியன். 10 டிகிரிக்கு 20 நிமிடம் டைம் எடுத்துக்குது. அப்போ 20 நிமிடம் கடந்து வந்துருச்சு. அப்போ இந்த 20 நிமிடங்களை நம்ம கழிக்கணும். 6:27லேருந்து 7:27 வரைக்கும் உதயம் ஒரு ராசியில் இருக்கணும். அதில் ஏற்கனவே 10 டிகிரி சூரியன் கடந்து வந்ததுனால இதில் 20 நிமிடங்களை கழிக்கிறோம். 7:27லேருந்து 20 நிமிடங்களை கழிச்சா 7:07 வருது. அப்போ 7:07 வரைக்கும் தான் இந்த உதயம் மீன ராசியில் இருக்கும். அதே மாதிரி 7:08க்கு உதயம் மேச ராசிக்கு போயிடும். இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உதயம் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் 11:10க்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உதயம் சிம்மத்தில் இருக்கும்.
இதுவே மதியம் வந்து 2:15க்கு கேட்குறீங்க அப்படின்னா அது விருச்சிகத்துக்கு வந்துடும் உதயம். இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு மணி நேரம் உதயம் வந்து ஒவ்வொரு ராசிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே வரும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே எப்படி உதயத்தை டைமை செட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். இப்போ வந்து பங்குனி 10ங்கிறதுனால 10 டிகிரி கடந்து வந்துருச்சு. அப்போ 1 டிகிரிக்கு வந்து 2 நிமிஷம் சூரியன் டைம் எடுத்துக்குது. அப்போ 10 டிகிரிக்கு வந்து 20 நிமிஷம் டைம் எடுத்ததுனால 20 நிமிஷம் கடந்து வந்துருச்சு. அப்போ 20 நிமிஷத்தை நம்ம கழிக்கணும். 6:27லேருந்து 7:27 அந்த 1 மணி நேரம். அதில் 20 நிமிஷத்தை கழிச்சோம் அப்படின்னா 7:07. அப்போ 7:07 வரைக்கும் தான் இந்த உதய நேரம் வந்து மீனத்தில் இருக்கும். இப்படியே நீங்கள் வந்து வரும்போது இந்த கும்பத்தில் வந்து 6:07 வரைக்கும் வந்து டைம் முடியுது. திரும்ப வந்து 6:08லேருந்து 7:07 வரைக்கும் வந்து மீனத்தில் உதயம் இருக்கும். இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து லாஜிக்கு. அப்போ சூரிய உதயத்தை வச்சு தான் இந்த டைமிங்கை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை விட எளிமையாக வந்து யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா சூரிய அஸ்தங்க இதை வந்து ரயில்வே டைமாக மாற்றி அதை குளறுபடி பண்ணி அந்த கால்குலேஷன்லாம் வேண்டாம். எளிமையாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொருத்தரை சொல்கிறேன். சூரியன் வந்து எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பாருங்கள். பங்குனி 10 அப்படின்னா பங்குனி மாதம் வந்து 12வது மாதம் தமிழ் மாதத்தில். இப்போ 12வது ராசி மீனம். இப்போ 10ஆம் தேதிங்கிறத 10 டிகிரியாக மாற்றிக்கோங்க. அப்போ சூரியன் 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 10 டிகிரியை வந்து சூரியன் கடந்துருச்சு மீனத்தில். 1 டிகிரியை சூரியன் கிடக்கிறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ 10 டிகிரி கிடக்கிறதுக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ 6:27 சூரிய உதயம் அப்படின்னா 7:27 வரைக்கும் மீன ராசியில் உதயம் இருக்கும். அதில் 20 நிமிஷம் கடந்து வந்ததுனால 20 நிமிஷத்தை கழிச்சுக்கிறோம். அப்போ 7:07 வரைக்கும் தான் மீனத்தில் உதயம் இருக்கும். அப்புறம் 8:07க்கு வந்து உதயம் வந்து மேசத்துக்கு வந்துடும். இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உதயம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் உதயம் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஆருடம் அப்படிங்கிறது வந்து கடந்த கால சிந்தனையை சொல்கிறது. இது நிகழ்கால எண்ணங்களை சொல்கிறது. இது கடந்த கால எண்ணங்களை வந்து சொல்லும் ஆருடம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஆருடம்ங்கிறது ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் வந்து ஆருடம் வந்து ஒவ்வொரு ராசியில் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ நம்ம கடிகாரத்தை வந்து நம்ம ஆருடமாக எடுத்துக்கிறோம். முதல் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அது மேச ஆருடம். 5லேருந்து 9 நிமிஷம் வந்து ரிஷபம், 10லேருந்து 14 வந்து மிதுனம், 15லேருந்து 19 கடகம், 20லேருந்து 24 சிம்மம், 25 to 29 கன்னி, 30லேருந்து 34 வந்து துலாம், 35 நிமிஷத்துலேருந்து 39க்குள்ளே கேள்வி கேட்டால் அது விருச்சிக ஆருடம், 40லேருந்து 44 நிமிஷத்துக்குள்ளே கேள்வி கேட்டால் தனுசு, 45 to 49னா மகரம், 50 to 54 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கும்பம், 55 to 59 நிமிஷத்தில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அது மீனம். இப்போ மினிட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. எவ்வளோ மணிங்கிறது தேவையில்லை. நிமிடங்களை மட்டும் எடுத்து ஆருடம் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:54 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 54 நிமிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ 54 நிமிடங்கள்னால் இப்போ ஆருடம் வந்து கும்பத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆருடம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு புரியுதா? இன்னும் டெப்த்தாக போகணும் அப்படின்னா ஒரு ஆருடம் வந்து ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ ஒரு 30 டிகிரி இருக்குது. ஒரு ராசியில் வந்து 30 டிகிரி இருக்குது. அப்போ 6 டிகிரியை வந்து 1 நிமிஷத்தில் கிடக்குது. 30 டிகிரியை வந்து 5 நிமிஷத்தில் கிடக்குது அப்படின்னா 6 டிகிரியை வந்து 1 நிமிஷத்தில் ஆருடம் கிடக்குது. அப்போ 1 டிகிரியை வந்து 10 செகண்டில் வந்து ஆருடம் கிடக்குது. மொத்தம் 30 டிகிரி. மொத்தம் 30 டிகிரி கிடக்கிறதுக்கு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. 1 டிகிரியை கிடக்கிறதுக்கு 10 செகண்ட் டைம் எடுத்துக்குது. 10 செகண்ட் கழித்து பார்த்தீங்கன்னா ஆருடம் வந்து 2வது டிகிரியில் போயிடும். அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆருடம் வந்து மாறும். டெப்த்தாக போகும்போது டிகிரி வைஸாக பார்க்கும்போது அதெல்லாம் தேவைப்படும். இப்போதைக்கு அந்த 5 நிமிஷம் கால்குலேஷனில் நம்ம ஆருடம் பார்க்க கற்றுக்கிட்டால் போதுமானது. இப்படி தான் வந்து உதயத்தையும் ஆருடத்தையும் நம்ம வந்து அமைக்க கற்றுக்கணும். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கவிப்பு எப்படி பண்ணுறது, கவிப்பு வந்து எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காரகத்துவங்களை வச்சு எப்படி பலன்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறத அடுத்து வந்து நம்ம போகலாம். இந்த உதய ஆருடம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆருடம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு புரியும். இது புரிதலுக்காக மட்டுமே நான் வந்து எளிமையாக வந்து கொடுத்துருக்கேன் உதயம். நீங்கள் வந்து ஒரு ஜாமக்கோல் பசங்க கிளாஸில் போய் படித்தீங்கன்னா இவ்வளோ எளிமையாக வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இந்த சூரிய அஸ்தமனத்தை வந்து நீங்கள் ரயில்வே டைமை மாற்றி அதிலேருந்து சூரிய உதயத்தை கழித்து அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் போட்டு குழப்பம் எடுப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. எளிமையாக 1 மணி நேரத்துக்கு ஒரு உதயம் வந்து மாறும். உதயம் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து இங்கே இருக்கும் அப்படிங்கிறத டைமிங் வந்து எளிமையாக நான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். சிம்பிளாக சொல்லியிருக்கேன். புரியுதான்னு பாருங்கள். இதை நான் சொல்லக்கூடிய வீடியோஸை வந்து டெய்லி போடக்கூடிய வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து ஜாமக்கோலில் வந்து பெரிய ஆளாக வர முடியும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.